ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் மே மாதம் ஒரு 3 ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்குது. மே மாதம் முக்கியமான நிகழ்வுலாம் நடக்குது. மே 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாராரு. மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாராரு. இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மே 7ஆம் தேதி புதன் மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு போகிறாரு. மே 20ஆம் தேதி சுக்கிரன் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. மே 14 சூரியன் மேசலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த மே மாதம் ரிஷபம் மேசம் இந்த 2 ராசிலையும் நிறைய கிரகங்கள் இருக்குது. இந்த 2 ராசிலையுமே கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. சுப கிரகங்கள் குரு சுக்கிர ஆதிக்கம் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் அஸ்தமனம் அடைகிறாரு. மே 28ஆம் தேதி அஸ்தமனம் அடைகிறாரு. குருவும் மே 3ஆம் தேதி அஸ்தமனம் அடைகிறாரு. ஸோ கிரகங்கள் அஸ்தமனம் அடைகிறது சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு சில யோகத்தை கொடுக்குது. ரைட்டு. இப்போ இந்த வீடியோ பதிவில் 3 கிரகங்களை 3 ராசியை பற்றி பார்க்க போகிறோம். 3 ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, தொழிலில் ஒரு முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் பார்க்கப்படுகிறது. அந்த 3 ராசி எந்தெந்த ராசி சார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், சிம்மம், கும்பம் இந்த 3 ராசிக்குமே இந்த மே மாதம் சிறப்பாக இருக்குது. எந்தெந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா பதவி, உத்தியோகம் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் உயர்வு இருக்கும், உத்தியோகம் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபரு, இப்படி உத்தியோகம் தொழில் சம்மந்தப்பட்டதில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 ராசினியர்களுக்கும் உள்ள பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். போதி ஜோடியத்தில் தொடர்ந்து வீடியோ போடுறேன். நான் ரிஷபராசிக்கும் சரி, சிம்ம ராசிக்கும் சரி, கும்பராசிக்கும் சரி தொடர்ந்து வீடியோ போடுறேன். இந்த சந்தேகம் வந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனனஜா செக் பண்ணுறேன், எங்களை அணுகலாம். சிம்ம ராசினியர்களுக்கு கண்டகச்சனி நடக்குது. அடுத்து அஷ்டமச்சனி நடக்க போகுது. கும்பராசிக்கு 7.5 நடக்குது. ஸோ இந்த ராசியில் கஷ்டப்படுறவங்க ஜனனஜா செக் பண்ணுறவங்க எங்களை அணுகலாம். உங்களுக்கு குறைஞ்ச தொகையில் பார்த்து கொடுப்போம். மற்ற ராசினியர்லாம் நிறைய அணுகிறாங்க, அவங்களும் நல்லபடியாக பார்த்து கொடுக்குறோம். அந்த சலுகை இந்த 3 ராசினியர்களுக்குமே உண்டு. ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்குது. சனிப்பானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இல்லை, நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. ராசியில் குரு இருக்கிறாரு. இந்த வீடியோவில் இந்த 3 ராசிக்குமே இந்த மே மாதம் எப்படி ரீச் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோ நான் 3 ராசிக்கு தனித்தனியாக போடுறேன். குரு பயிற்சியில் தோஷமுள்ள ராசிகளுக்கு பரிகாரம் எப்படி இருக்குது, குரு உங்கள் ஜனன ஜாதகத்திலும் சரி உங்கள் ராசிக்கும் சரி எப்படி இருக்கிறாரு, அவர் சரியில்லாமல் இருந்தார்னா எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், என்னென்ன பரிகாரம் பண்ணலாம்னு அடுத்து வருகின்ற வீடியோக்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா முதல் ரிஷபராசியில் குரு சூரியன் இருக்கிறாங்க. சூரியன் சுபத்துவம் வராரு. சரியா, மே 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் சுபத்துவம் வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4 கூடையவன் சுபத்துவம் வரதுனால தாயாரோட அன்பு இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா, ஆளுமையாக இருப்பீங்க, அதிகாரமாக இருப்பீங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும். சரியா நேர்களே, ரிஷபராசினியர்களுக்கு இந்த மே மாதம் முழு அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா, அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாளாக நிலுவையில் உள்ள காரியங்கள்லாம் மலமலன்னு முடியும். கையில் காசு போனால் நல்லாயிருக்கும், ஒரு வித்தியாசம் தெரியும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணமானவர்களுக்கும் சரி, பேச்சுலர் லைஃப்பில் இருக்கிறவங்களும் சரி, குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. ஆள் நல்லா ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, நல்ல ஃபேராக இருப்பீங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. இந்த கோடை காலத்தில் இந்த கோடையின் வெப்பம் தெரியாது, நல்லா குழுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களை சுற்றி ஒரு ரம்மியமான சூழ்நிலை இருக்கும். மனதுக்கு இதமான நிகழ்ச்சிகள் தான் உங்களை சுற்றி நடக்கும். அதுக்கு கிரக நிலைகள் நல்லபடியாக துணை புரியுது, சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அருமையான அமைப்பு. செவ்வாய் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறாரு. கணவன் மன உறவுகளை மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படும். அது மாதிரி வணிகர்கள், வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நிறைய ஆர்டர்கள் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சீக்கிரமாக உங்கள் டார்கெட்டை முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவீங்க. அது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டோம்னா மனசு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் ரிஷபராசினியர்களுக்கு ஈஸியாக கைகூடும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு வரலாம். உத்தியோக ரீதியாகவும் போகலாம், இல்லைனா உத்தியோகத்துக்காகவும் போகலாம். சரியா, சில பேர் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு கூட போகலாம். வேலையில் இருக்கிறவங்க கூட உத்தியோக ரீதியாக வெளிநாடு போயிட்டு வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்தி கொடுங்க. நல்லபடியாக தான் இருக்குது, சிறப்பாக இருக்குதுங்க. ரிஷபராசிக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். அடுத்து சிம்மராசிக்கு மே மாதம் ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அருமையான அமைப்பாக இருக்குங்க. இந்த மே மாதம் முழுக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திடீர் நிதி நிலைமை வரும். அதாவது கையில் காசு பணம் திடீர்னு வரும். அதனால் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல நேரம் இருக்கும். குடும்பத்தில் நேரத்தை நல்லபடியாக செலவிடுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். பரம்பரை சொத்துக்களிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். தாப்படி வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சிறந்த முடிவுகள் எடுப்பீங்க. இந்த மாதத்தில் முதலீடு பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் உத்தியோகத்திலும் சரி, உத்தியோகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. வியாபாரம் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல லெவலுக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருங்காலத்துக்கு உங்களுக்கு பெருசாக உபயோகமாக இருக்கும். அதுபோக
மாத சம்பளம் வாங்குறவங்க வந்து பணத்தை மிச்சப்படுத்தி சேவிங்ஸ் பண்ணலாம். சரியா, சேவிங்ஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குறிப்பாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள். இல்லைனா பேங்கில் வந்து பாண்டு பத்திரம் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்குண்டான காரணகர்த்த கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. அதுபோக வந்து காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமண அமைப்பு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே அவர் வந்து குரு சாரத்தில் தான் போகிறாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல. சரியா, முந்திக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவு நார்மலாக தான் இருக்குது சிம்ம ராசிக்கு. அதுபோக இந்த மே மாதம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. குறிப்பாக உத்தியோகம் தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அதன் மூலம் கிடைக்கிற பணபலம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது. பணபலம் வந்து பெரிய பக்கபலமாக இருக்குது. அதனால் நல்லா சிறப்படைவீங்க. பணம் தானே இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். பணம் ஒன்று கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம். சரி நேர்களே, சிம்ம ராசிக்கு வந்து மே மாதம் சகல விஷயத்திலையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து வந்து கும்பம். மே மாதம் மிகச்சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு பல யோகங்கள் உருவாகுது. தொழிலில் நல்ல கவனம் செலுத்தினீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தொழிலில் நல்ல கண்ணு கருத்துமாக இருங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மே மாதம் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். அதுபோக வேலை பார்க்குற இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்ல பாராட்டு கிடைக்கும். மேலே அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். உடன் வேலை பார்க்குறவங்க உங்களை நல்லா அனுசரித்து போவாங்க. சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதுபோக புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அசட் வாங்குறதுக்கு சொத்து வாங்கி போடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மே மாதம் வந்து வாய்ப்பில் நல்லா விட்டுறாதீங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா கும்பராசிக்கு நல்லாயிருக்கும். கும்பராசிக்கு பொதுவாக இப்போதைக்கு கொஞ்சம் ரிக்கவரி ஆகி வருது. ஏற்கனவே குரு பயிற்சி பலன்களை நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக தெரியும். அந்த வீடியோ வேணால் இதில் லிங்க் கொடுக்குறேன் நான். இல்லைனா இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் குரு பயிற்சி. நீங்கள் நம்ம சேனலில் போய் குரு பயிற்சின்னு போட்டாலே வந்துடும். போது ஜோதிடம் குரு பயிற்சி கும்பம்னு போட்டாலே உங்களுக்கு அந்த வீடியோ வரும், லிங்க் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். ஜனனஜாதகம் செக் பண்ணுறவங்களை அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். இன்னும் கும்பராசியில் 7ஆம் சென்னையில் இருக்கிறீங்க. தசாபுத்தி ரீதியாக சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக சதய நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆகி வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் பரிபூர்ணமாக 100க்கு ஒரு 70% ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஆனால் சதயத்துக்கும் பூரட்டாதிக்கும் இன்னும் கொஞ்சம் காலங்கள் போகணும். சரியா, 7ஆம் சனியின் தாக்கத்தில் இருக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இருந்த போதிலும் இப்போதைக்கு இந்த மே மாதம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காதல் விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். திருமண வாய்ப்பு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லபடியாக இருப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அமைதியும் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ இருக்கிற கிரக நிலைப்படி பார்த்தோம்னா இந்த 3 ராசிக்கு மே மாதம் மிகச்சிறப்பாக இருக்குது. தொழில், உத்தியோகம், பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட், இப்படி நல்ல விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி நடக்கும். ரிஷபம், சிம்மம், கும்பம் இந்த 3 ராசிக்குமே மிகச்சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் இந்த 3 ராசி நேயர்களுக்குமே, ரிஷபம், சிம்மம், கும்பம் இந்த 3 ராசி நேயர்களுக்குமே சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுளுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.